5 நாட்களாக வந்து அவங்களுக்கு உள்ள கழிப்பிடங்களுக்கு கூட போக அனுமதிக்கப்படவில்லை. ஏன்னா இந்த ரிப்பன் பில்டிங் வெளியே இருக்கிறாங்க. 5 நாளாக அவங்க உள்ளே போக கூட அனுமதி கிடைக்கவில்லை. இதை விட கொடுமை என்னென்னா, இந்த 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 பகுதி மினிஸ்டர் திரு சேகர் பாபு அவர்கள் அவரே வந்து எல்லா விதத்துலையும் சும்மா வந்து சிஎம் வீட்டுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் வந்து பாதுகாவலர் போல சுற்றி வரும் ஒரு அமைச்சர். அவங்க அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பெரும்பாலும் இங்கே வந்து 5 நாட்களாக உணவு எதுவும் இல்லாமல் மழை தண்ணி இல்லாமல் இங்கே இருக்கிறாங்க. அவர்களை எட்டி கூட பார்க்கவில்லை சேகர் பாபு அமைச்சர். மேயர் அவர்களும் வரவில்லை, துணை மேயர் அவர்களும் வரவில்லை. திரு சேகர் பாபு அவர்கள் வந்திருக்கிறாரு. வந்தப்போ என்னென்னா ரிப்பன் பில்டிங்க்கு பின்னாடி இருக்கிற பின்னாடி கதை வழியாக வந்துட்டு ஓடி இருக்கிறார். இப்படி தான் இருக்குது இந்த அரசு. மக்களை சந்திக்க பயந்து கொண்டு பின்னாடி ஒரு ஒரு ரிப்பன் பில்டிங்க்கு இருக்கிற பின்கதை வழியாக வந்து பார்த்து உள்ள மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணிட்டு ஓடி இருக்கிறார். அப்போ இவர்களுக்கு என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டு? இப்போ இந்த தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்குறதா இவங்களுடைய முதல் கடமையா? அதுதான் இவங்களுக்கு முதல் இன்ட்ரெஸ்ட்டா? ஸோ அதில் கொடுக்குறனால இவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குது? இப்போ 2000 பேரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 குடும்பங்களை நேரடியாக தெருவுக்கு நிப்பாட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த தனியார் கம்பெனிக்கு கொடுத்து நீங்கள் அது மூலமா என்ன நிரூபிக்க விரும்புகிறீங்க? அதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்குது? இது வரைக்கும் சரியாக தானே போயிட்டுருக்கு. சரியாக போனதை மாற்றி என்ன பண்ணணும்? வேஸ்ட் மேனேஜில் உங்களுக்கு ப்ராப்ளம்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வேஸ்ட்டுகளை நீங்கள் இங்கேருந்து போகிற வேஸ்ட்டுகளை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் தனியார் கம்பெனி கொடுக்கலாமே தவிர்த்து நீங்கள் இங்கே இருக்கிற சானிட்டரி அடிப்படை இங்கே தெருவில் இருக்கிற அடிப்படை சானிட்டரி ஒர்க்கர்ஸையும் நீங்கள் வந்து தனியாருக்கு டெம்பரரி ஸ்டாஃப்ஸை தனியாருக்கு கான்ட்ராக்ட் விட வேண்டிய அவசியமே கிடையாது. இது மாநகராட்சி கையில் இருக்கும். ஏன்னா இது அவசர கதியில் செய்ய வேண்டிய வேலை. நாளைக்கு ஒரு மழை வரும், கடுமையான ஒரு பேரிடர் வரும். அப்போலாம் வந்து உடனே மாநகராட்சி கையில் இருந்தால் தான் அதை எடுத்து செய்ய முடியும். தனியார் நிறுவனத்துக்கு போனால் அவன் டெண்டர் கொடுப்பான். நீங்கள் டெய்லி நார்மலாக செய்யக்கூடிய வேலைகளுக்கு தான் நான் உங்களுக்கு டெண்டருக்கு எனக்கு பணம் கொடுக்குறீங்க, திடீர்னு பேரிடர், மழைக்காலம், புயல் காலம்னு நாங்கள் எக்ஸ்ட்ரா வேலைலாம் பண்ண முடியாம்பாங்க. இவர்கள் அப்படியே சொன்னாங்க. கிட்டத்தட்ட கொரோனா காலங்களில் கடுமையான காலங்களில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் இவங்க தான் பணியாற்றிட்டு வந்தாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் தனியார் கம்பெனிட்டு இருந்தால் நீங்கள் கொரோனா காலங்களில் இந்த மாதிரி நீங்கள் கூப்பிட முடியுமா? அவன் ஒரு டெண்டரை போட்டு அவன் கால்குலேட் பண்ணுவான். நாளைக்கு இந்த 2000 பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வேறு மாநிலத்திலேருந்து, பீகார்லேருந்தோ ஒரிசாலேருந்தோ 5000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு கூட்டு வந்து இங்கே வேலை வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் சரி, இங்கே இருக்கிற மக்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் யாரையோ கொண்டு வந்து யாரோ ஒரு கம்பெனி கொடுத்து அவர்களை வேலைக்கு அமர்த்தலாம். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது?